ஹே ஹாய்டா. ஓகே, நம்ம இன்றைக்கி ஒரு ஹாட் ஸ்டாண்ட் எஃப்எஃப் பார்த்துடலாம். ஆக்சுவலாக எனக்கு கிங்ஸா நீங்கள் சொன்ன எஃப்எஃப் நான் போடுறேன், என்னக்கா நான் கேட்டதை மீறி நீங்கள் இதை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்காத. ஏன்னா எனக்கு அது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைமிங் வேணும். ஏன்னா அது நாவலாக போட்டுட்ருக்கனால ஆக்சுவலாக நாவலாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதே டைமிங்கில் ரெக்கார்ட் பண்ணால் நான் நாவலில் பேசுகிற மாதிரியே பேசுகிறேன். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் வர்றதுனால கொஞ்சம் சரி டைம் எடுத்து அந்த நாவலை முடித்து எடிட் பண்ணி போட்டதுக்கப்புறம் நான் இதில் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுக்காக வெயிட் பண்ணணும். நான் ரொம்ப சாரி நான் ரொம்ப டிலே பண்ணுறேன் தான், எனக்கு புரியுது. ஓகே, இந்த ஒன் ஷாட்டை இப்போதைக்கு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன் சின்ன சின்ன ஹாட் ஸ்டாண்டு, அப்புறம் நான் அவள் சொன்ன அந்த ஸ்டோரியையும் நான் இதில் அது ஒரு ஹாட் ஸ்டாண்ட் எஃப்எஃப் அதை நான் பார்ட் பை பார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஹன்ஹோலியும் வரும். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹீரோ இன்ட்ரோ பார்க்கலாம். ஹீரோ நம்ம கிம் டயாங். அவர் எப்படி அப்படின்னா ரொம்ப க்ரேஸியான ஒரு பர்சன். அவர் சின்ன வயசுலேருந்தே இந்த சப்பை கேர்ள் கூட தான் சேருவார். அவருக்கு இந்த சிலருக்கெல்லாம் ஒரு மாதிரி கிரேசினஸ் சில விஷயத்தில் இருக்கும்ல, அது மாதிரி நம்ம டேக்கு கிரேசி எதில் அப்படின்னா இந்த சப்பை கேர்ள்ஸ்கிட்ட. ஸோ அது சப்பியாக இருந்தால் யாராக இருந்தாலுமே இவருக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். அதனால் சப்பியாக இருக்கிற எல்லா பர்சன்ட்டையும் இவர் பேசுவார். இவரோட ஃப்ரெண்ட்ஸும் சப்பி பர்சன்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் அவர் வருத்தப்படவே மாட்டார். இவர் தான் கொஞ்சம் உடம்பு ஃபிட்டாக இருப்பார். மற்றபடி இவரோட ஃப்ரெண்ட்ஸு, இவங்க மம்மி எல்லாருமே சப்பியாக தான் இருப்பாங்க. இதனால் இவருக்கு இந்த சப்பி பர்சன்ஸ் மேலே பயங்கரமான ஒரு கிரேசினஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மால் சின்ன வயசுலேயே ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன். அது எப்படின்னா, நம்ம கிம் டயாங் ஒரு 5 வயசுலேயே இந்த ஆன்டிஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அதில் ரொம்ப சப்பியாக இருக்கிற ஆன்டிஸ் கூட தான் சேருவான். ஸோ அவங்க தூக்குனா தான் தூக்கணும்னு சொல்லுவான். அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அப்படி ஒரு கிரேசினஸ் அவருக்கு இருக்குது. ஸோ இந்த கிரேசினஸ்லேயே வளர்ந்து வர நம்ம டயாங் இப்போ டீனேஜையும் ஏற்றிட்டாரு. டீனேஜில் காலேஜ்லேயும் அதே தான். எல்லா பர்சன்ஸ்லேயும் இந்த சப்பியாக இருக்கிறவங்கள்ட்ட கூடுதல் கன்சர்ன் எடுத்து பேசுகிறது, கூடுதலாக அவங்க கூட அட்டாச் ஆகிறது, இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்காரு. அப்போது ஆக்சுவலாக காலேஜில் இந்த பசங்க எல்லோரும் செவுத்தில் ஏறிருந்து சைட் அடிக்கும் போது கூட நம்ம டயாங் சின்ன பொண்ணுங்களையோ யாரையுமே சைட் அடிக்க மாட்டார். கொஞ்சம் சப்பியாக இருக்கிற ஆன்டிஸு இவங்களெல்லாம் பயங்கரமாக சைட் அடிப்பார். இவருக்கு என்ன சப்பியாக இருக்கிறவங்களாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு கிரேசினஸ் என்ன ஆகுது அப்படின்னா, நான் கட்டினா ஒரு சப்பியான பொண்ணை தான் கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இப்படியே அவர் காத்து இருக்கிறாரு. காலேஜெல்லாம் முடித்து அப்புறமா இவர் ஒரு பிஸ்னஸ் ஓனாக ரன் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே இவர் செட்டில் ஆகிட்டார். ஆனால் இன்னும் அவர் மேரேஜ் பண்ணிக்கலை. ஏன்னா இவர் நினைக்கிற அளவில் ஒரு சப்பியான பர்சன் இன்னும் இவருக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இவர் இன்னுமே மேரேஜ் பண்ணிக்கலை. இப்படியே போக போக ஒன் டே ஆக்சுவலாக இவர் பார்க்கில் சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போமே அப்படின்னு பார்க்குக்கு போய் உட்கார்றாரு. இப்போ தான் ஹீரோயினியான உங்களோட என்ட்ரி. நீங்கள் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே அந்த பார்க்கில் அவர் என்ன சிந்தனையில் வந்தாரோ அதே சிந்தனையில் நீங்களும் உட்காந்துருக்கீங்க. ஆனால் உங்கள் சிந்தனை என்ன அப்படின்னா, உங்களோட ஸ்கூலில் ஆக்சுவலாக 12th பசங்க எல்லாம் உங்களை ஒரு மாதிரி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. சப்பியாக இருக்கீங்க, உங்களெல்லாம் யார் மேரேஜ் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி ரெண்டாவது ஒரு மாதிரி பார்க்க ஆன்ட்டி மாதிரி இருக்கீங்க அப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க பண்ண தப்புக்கு நீங்கள் கேள்வி கேட்டிருப்பீங்க. மற்றபடி நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க. அதில் கொஞ்சம் காண்டாகி இந்த மாதிரிலாம் உங்களை கலாய்ச்சிருப்பாங்க பசங்க. ஸோ இதெல்லாம் மனசில் போட்டுக்கிட்டு நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க. நீங்கள் சின்னதுலேயே கொஞ்சம் சப்பியாக தான் இருப்பீங்க. ஸோ ஒரு 70 kg அந்த மாதிரி இருப்பீங்க. அதனாலே உங்களை எப்போவுமே அதிகமாக கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படியே கிண்டல் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மன கஷ்டமாக இருக்க. நீங்கள் அந்த மன கஷ்டத்தில் உட்காந்துருக்கீங்க. டே ஒரு கார்னரில் உட்காந்துருக்க.
அதே பெஞ்சில் நீங்கள் இன்னொரு கார்னரில் உட்காந்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை கவனிச்சிருக்க மாட்டார். ஆக்சுவலாக வந்து அவரும் எதையோ பற்றி அப்படியே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்துருப்பார். அப்போது நீங்கள் வந்து உட்கார்ந்ததெல்லாம் கவனிக்கலை. அப்படியே சும்மா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க நீங்கள் உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஹிப் அப்படியே ரிவீல் ஆக ஆக்சுவலாக அந்த டைமில் உட்காந்துருக்கீங்க. சாரியில் வந்து உட்காந்துருக்கீங்களா, அவர் டைரெக்டாக பார்த்ததும் உங்களோட அந்த குழுகுலுன்னு இருக்க அந்த ஹிப்பை தான் பார்க்குறாப்புல. பர்றா இன்னொரு அழகு அப்படின்னு அவர் அப்படியே ஃபேஸையும் பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. சும்மாவே மனுஷனுக்கு சப்பின்னா கிரேசி, இதில் வேற வந்து நீங்கள் பார்க்க இன்னும் க்யூட்டாக இருக்கீங்களா. ரொம்ப நேரமாக உங்களையே பார்த்துட்ருக்க. ஆக்சுவலாக வந்து யாராவது நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து சென்ஸ் ஆகும்ல, அந்த மாதிரி நீங்கள் அவரை அப்படி திரும்பி பார்க்குறீங்க. யாரும் நம்மளை பார்க்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா இந்த சைடு கார்னரில் ஒரு பர்சன் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்களும் கவனிச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் இந்த சிந்தனையில் அப்படியே ஒரு மாதிரி சோகமாகவே உட்காந்துருந்துருப்பீங்க. அப்போது அப்படியே உங்களை பார்த்ததுமே ஒரு ஸ்மைல் பண்ண என்ன அழகு அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்குறீங்க. அப்போது வந்து அவருக்கு தான் சப்பினா பிடிக்கும்ல. ஸோ அப்போது கண்டிப்பாக பார்க்க வேறு நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க, கண்டிப்பாக பேச ட்ரை பண்ண தானே செய்வார். அதே தான் பண்ணுறாப்புல. அவர் அப்படியே உங்கள் பக்கமாக திரும்பி கொஞ்சம் பக்கத்தில் நெருங்கி வந்து உட்கார்றாரு. அப்போ நீங்கள் இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதே பார்த்துட்டு, என்னாச்சு, ஏன் நீங்கள் பக்கத்தில் வரீங்க, யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போது அது ஒன்றும் இல்லை, மிஸ்டர் கிம் டயாங். அதுக்கு இல்லை, என் நேம் சொன்னேன், நீங்களும் உங்கள் நேமை சொல்லணுங்கிறதுக்காண்டி சொன்னேன். இது என்ன பொழப்பா இருக்குது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட என் நேம் சொல்லணும். இல்லை, நீங்கள் ரொம்ப சப்பியாக அழகாக இருக்கீங்க, சொன்ன தப்பு இல்லை. இது நல்லா இருக்கே, ஏன் நான் உங்ககிட்ட என் நேமெல்லாம் சொல்லணும். இல்லை, எனக்கு உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, என்கிட்ட இப்படி தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு வராதிங்க, சி வலிகிறது பாரு அப்படின்னு நீங்கள் எந்திரிச்சு போக டக்குனு உங்கள் ஹேண்டை பிடிச்சி, ஏய் உட்காரடி, நான் தும்முறா பேரல்ல பேர் சொல்கிறீ. நான் ஏன் சொல்லணும், எதுக்கு கையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறீங்க. ஏய், இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசணும்னு வச்சுக்க, கை பிடிச்சதோடு ஸ்டாப் பண்ண மாட்டேன், பிடிச்சி வச்சு கிஸ் அடிப்பேன். எப்படி உனக்கு சம்மதமா? கேட்க தானே செய்கிறேன், பதில் சொல்கிறத விட்டுட்டு இதுக்கிடி இப்படி சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா பதிலும் சொல்ல முடியுமா? எனக்கு பேர் சொல்ல விருப்பம் இல்லை, என்னை விடுங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆட்டிடியூடாக அவங்க கையிலேருந்து உங்கள் ஹேண்ட் அப்படியே ரொம்ப இழுத்தெடுக்கிறீங்க. அவனுக்கு ரொம்ப கோவம் வருது ஒரு கட்டத்தில். இருந்தாலும் நீங்கள் சப்பியாக க்யூட்டாக இருக்கீங்களே அப்படிங்கிறதுக்காண்டி பொறுத்துக்கிறான். ஆனாலும் ஏய் ரொம்ப திமிரு காணிக்காதடி, ரொம்ப அழகாக இருக்கேன்னு திமுறா, உட்காரடி அப்படின்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். அப்போது அப்படின்னு அவன் அப்படியே க்ளோஸாக வரவும் நீங்கள் ஜர்க்காகி பெஞ்சில் திரும்ப உட்காடுறீங்க, சப்புன்னு உட்காடுறீங்க, உங்களுக்கு பட்டெக்ஸ்லாம் வலிக்குது, அப்படி பொம்மை தடவிட்டே இருக்கீங்க. அப்போ அவன் ஸ்மைல் பண்ணிட்டே, ஏய் வலிதா, சாரி நீ ரொம்ப ஓவராக பண்ணியா, எனக்கு கோவம் வந்துச்சு, சரி இனிமேல் அப்படி தான் நடந்துக்க மாட்டேன். ஏய் உன் பேர் தான் என்ன சொல்லு, உன் பேர் சொல்கிறதுல என்ன இருக்குது, சொல்ல மாட்டியா? அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, அப்புறம் இதுக்கு நான் போகணும், விடுங்க. ஏய் நீ பேர் சொன்னால் தான் விடுவேன். இப்போ என்ன நான் உங்ககிட்ட தப்பாக ஏதாவது நடந்துக்கிட்ட மாதிரி பிஹேவ் பண்ணுறேன், பேர் கேட்டது ஒரு தப்பாடி. சரி, என்னை வயன். ஓ வயன், இந்த நேமுக்கு தான் இந்த பில்டப்பா. பேர் ஒன்றும் அளவுக்கு அழகா இல்லை, ஆனால் நீ நல்லா இருக்க. சி ஏன் இப்படி வலிகிற மாதிரியே பேசுகிறீங்க? ஏய் என்னது, எல்லாம் என்னை விட்டுருங்க, நான் போகணும். ஏய் பாரு,
நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? நீனும் சிங்கிள் தானே? பார்த்தாலே தெரியுது நீ சிங்கிளாக தான் இருப்ப. மூஞ்சி வேற தொங்கி போயிருக்கு. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சோகமாக இருக்க ஏண்டி? அப்புறம் இல்லையே, ஒன்றும் இல்லை. ஏய், பார்த்தாலே தெரியுதுடி நீ சோகமாக இருக்குன்னு. ரொம்ப ஓவராக பண்ணாதடி. சொல்லு, யாராவது சொன்னாங்களா? அம்மா, ப்ரொஃபஷன் என்ன, டீச்சரா? ஓ, இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறியாடி அப்படின்னு உங்கள் கழுத்தில் கிடந்த ஐடி கார்டை பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அப்போது என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல, நீங்கள் எதுக்கு இப்படி இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க? அதுவா, நீ தான் என் பொண்டாட்டி, அதனால அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன். பரவாயில்லையா? இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா? அப்படின்னு உங்களுக்கு செம்ம வருது. அப்படியே உங்கள் 2 ஹேண்டையும் அவன் ஃபேஸ் நிறைய கொண்டு போயிட்டு எழுந்துச்சு அப்படின்னு வச்சுட்டு நீங்கள், ஏய் கொன்றோம் உன்னை, எதுக்கு நீ இப்போ என்கிட்ட வம்பு பண்ணுற? ஏய், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கே வம்பு பண்ணுறேன். சொல்லி வை உன் பேரண்ட்ட. நீ யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கே உன்னை வந்து கட்டிக்கிறேன்டி. பாரியா நீ? நாளைக்கு? சி, இவங்கிட்ட பேசுகிறது ஒரு டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக அந்த இடத்த விட்டு நடக்கிறீங்க. நீங்கள் அப்படியே நடக்கிற ஸ்டைலை அவன் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு நீங்கள் பின்னாடி அப்படியே நடக்க, உங்கள் பின்னாடி ஆடுறது எல்லாத்தையும் அப்படியே பார்க்குறான். ஐயோ, இதல்லவா அழகு, பொண்ணுன்னா இப்படி தாயா இருக்கணும் அப்படின்னு உங்களையே பார்த்துட்ருக்கான். அப்போ நீங்கள் அவன் உங்களை எங்கே பார்க்குறான் அப்படிங்கிறத சென்ஸ் ஆகி, சி கருமம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திரும்பி பார்த்து அப்படின்னு துப்பிட்டு போகிறீங்க. அவன் அதுக்கு சிரிச்சுட்டு நிற்கிறான். அப்போது சி வெக்கம் கட்டவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திரும்பவும் திட்டிகிட்டே போகிறீங்க. அவன் இன்னும் சிரிச்சுட்டே இருக்கான் உங்களை பார்த்துட்டு. ஐயோ கடவுளே அப்படின்னு நீங்கள் அவனை தாண்டி போகிறது வரைக்கும் அவனை பார்த்து ஒரு மாதிரி திட்டிகிட்டே போகிறீங்க. அவனுக்கு சிரிப்பாக வருது. நீங்கள் பண்ணுற ஆட்டிடியூடு எல்லாமே பார்த்து அவன் சிரிச்சுட்டே இருக்கான். அப்படியே ஆக்சுவலாக அவன் சொன்னது மாதிரியே உங்கள் வீட்டில் நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து நிற்கிறான். நீங்கள் இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்போது உங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்குறாங்க, இது யாரும்மா உன்னை தெரியுங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்கள் ஹாலில் வந்து நின்றுட்டு மொழின்னு முழிக்கிறீங்க. அங்கே உங்கள் அம்மா உங்கள் அப்பா, உங்களோட ஒரு 6 வயசு சின்ன பையனான ஒரு தம்பி உங்களுக்கு உண்டு. அவனும் வந்து அங்கே தான் நின்றுட்டுருக்கான். ஸோ அவனும் உங்களை பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறான். அப்போது நீங்கள் என்ன ஏண்டா முறைக்கிற அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அம்மா எனக்கு தெரியாதும்மா, எனக்கு இவங்களை தெரியாது யாருன்னே. அப்போது அப்படியே டக்குன்னு இருந்துச்சு. ஏய், என்ன தெரியாது, நீ நேற்று என்னை பார்க்கவே இல்லை, அவங்ககிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லை, என்ன தெரியாது அடி, ஏண்டி இப்படி பச்சை போய் சொல்கிறா அப்படின்னு அவன் முறைச்சிட்டே கேட்கா. என்ன நீ எப்போ உரிமை எடுத்துகிட்டே இருக்கா? நான் உங்ககிட்ட சொன்னேனா நீ வா எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு? நீ என்னமோ நான் சொன்னது மாதிரி வந்து நிற்கிற. யூ ராஸ்கல், எனக்கு கோபம் வருது உன்னை பார்த்தாலே. நீ வீட்டுக்கு போயில போ. அப்பா யாருன்னே தெரியாதுப்பா, இவங்களை வெளில போக சொல்லுங்கப்பா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அப்போது என்ன பையன், எவ்வளோ பேர் இருக்காங்க, இது முன்னாடி நின்று ஆடுன்னு ஆடுற அப்படின்னு உங்கள் அம்மா வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க உங்களை. அப்போ உங்கள் அப்பாவும் உங்களை செமையாக முறைக்கிறாரு. அப்போ நீங்கள் அதை பார்த்ததும் பயந்து, அம்மா நான் கூட்டு வரலம்மா, நான் சொல்லம்மா, நீங்கள் எல்லோரும் என்ன டவுட்டாக பார்க்குறீங்க, அம்மா இவர் யாருன்னு எனக்கு தெரியாதும்மா அப்படின்னு நீங்கள் சமாளிக்கிறீங்க. அப்போட்டே அப்படியே டக்குன்னு இடப்பட்டு, இல்லை அவள் எதுவும் தெரியாது தான், உண்மைதான், அவள் சொல்கிறது உண்மைதான், அவளுக்கு எனக்கும் எந்த பெரிய பழக்கமும் இல்லை, நான் நேற்று அவளை பார்க்கில் பார்த்தேன், எனக்கு பார்த்ததுமே பிடிச்சிருந்து, அதான் பொண்ணு கேட்கலான்னு பார்த்ததுமே தோணுச்சு, சிங்கிளாக இருப்பா அப்படின்னு, அதனால தான் பொண்ணு கேட்கலான்னு தோணிச்சு கேட்டேன், அவ்வளோதான், அவளும் எதுவும் தெரியாது, நீங்கள் எதுவும் அவளை கோச்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணவும், ஆக்சுவலாக இந்த
ஒரு அணுகுமுறை வந்து மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. தென் வந்து உங்கள் டேடி மம்மிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க பார்த்துட்டு ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு அவங்களுக்குள்ளாடி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாம் பற்றி சொல்கிறாரு. அப்புறம் அவங்க அம்மா அப்பா வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே வந்து எப்படி சப்பி கேர்ள்ஸ்னால் எப்படி ரொம்ப அப்சஸ்டாக இருக்கார் அப்படிங்கிறது வரைக்கும் சொல்லி சிரிக்கிறாங்க. அப்படி ரொம்ப அன்னோனி ஆகிட்டாங்க அவங்களுக்குள்ளாடி. ரொம்ப மிங்கிளாகி பேசிகிட்டு இருக்க உங்களுக்கு என்ன குடும்படா இது, இது குடும்பமா, நம்மளை பழி வாங்கிறதுக்கே பிறந்த குடும்பம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதையுமே கண்டுக்காமல் உங்கள் பாட்டுக்கு ரூமுக்கு போகிறீங்க. அப்படியே உங்கள் பின்னாடியே வழியில் வரான். ஏன்னா மற்றவங்க எல்லோரும் மிங்கிளாகி ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் உங்கள் தம்பி உள்பட அவங்க கூட எல்லாத்தையும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னடா இது நம்மளை தானே அத்து விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ரூமுக்கு வந்திருப்பீங்க. அப்போ தான் எல்லோரும் ஜாலியாக பேசுகிற அந்த கேப்பில் உங்கள் பின்னாடியே உங்கள் ரூமுக்கு வந்துடுறாரு. அப்போ நீங்கள் நீ எதுக்கு இங்கே வர, ஏய் பேசி இன்னும் முடிக்கலைல்ல, அப்புறம் எதுக்கு, நான் சொன்னல நேற்றுக்கு நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற, நீ பக்கத்தில் வரதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நீ வெளில போ அப்படின்னு சொல்ல அவன் அப்படியே வந்து என்னமோ அவர் வீட்டு டோரை சாத்துறது மாதிரி தான். ஸோ டோரை தாழ்பால் போட நீங்கள் அவ்வளோதான், உங்களுக்கு அப்படியே குபு குபுன்னு வேர்க்குது. அப்படி ஸ்வெட் ஆகி ஒரு நிமிஷம் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. என்ன பண்ணுற, எதுக்கு டோர் க்ளோஸ் பண்ணுற, ப்ளீஸ் ஓப்பன் இட், ஓப்பன் பண்ணு எனக்கு எனக்கு அப்படின்னு நீங்கள் பயங்கரமாக ஸ்வெட் ஆகி ப்ரீத் ஆகுறீங்க. ஏய் என்னாச்சு, ஏய் என்னாச்சுடி அப்படின்னு அவன் அப்படியே வந்து ஹக் பண்ணி இங்கே பாரு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டி, நான் ஒன்றை தொடலை ஓகேவா, சும்மா பேச தாண்டி வந்தேன், எதுடி இப்படி பண்ணுற, ஐயோ அப்படின்னு டோரை ஓப்பன் பண்ணுறான். அப்போ தான் நீங்கள் உங்களோட அந்த ப்ரீத்தை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் நார்மல் நிலைக்கு வரீங்க. அப்போது உனக்கு என்னடி வியாதி இருக்குது, பயப்படுவியானல்ல அப்படின்னு கேட்குறான். அப்போது ஆமாம் பின்ன, நான் உன்னை கடிச்சு முழுங்கவா வந்தேன், என்ன பண்ணுறது அப்படின்னு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி எதுவாக இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்துக்கலாம், நான் இப்போ போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து வெளில போகிறான். அப்போ நீங்கள் அவன் ஜென்யூன் பர்சன் தான், நம்ம தான் தப்பாக எதுவும் நினச்சிட்டோம் போல் அப்படிங்கிறது நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக வந்து உங்களை நிறைய பேர் வந்து சப்பியாக இருக்க, உனக்கெல்லாம் எப்படி மேரேஜ் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ அழகாக இருந்தாலும் அதை பற்றி பேசினதில்ல. ஆனால் நீங்கள் சப்பியாக இருக்கீங்க, ரொம்ப குண்டாக இருக்க, இப்போவே குண்டாக இருந்தால் ஆஃப்டர் மேரேஜ் வந்து எப்படி புள்ள பத்தாலாம் எப்படி இருப்ப அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்டு ரொம்ப டவுனாக தான் இருந்திருப்பீங்க. அந்த ஒரு நேரத்தில் உங்ககிட்ட ஆக்சுவலாக ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப குட்டாக நடந்துக்கிட்டதுன்னா அது மட்டும்தான். ஸோ இதை நினச்சி யாருமே கொடுக்காத ஒரு இடம் அவர் நமக்கு கொடுத்தாரு, நம்ம ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. எதை எடுத்தாலும் இப்படி தான் ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரி சோகமாகவே உட்காந்துருப்பீங்க. தான் கீழே வந்ததும் அவங்க எல்லோரும் ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க, எங்கே போயிட்டு வராரு அப்படின்னு. அப்போது உங்கள் அம்மா தான் ஐயோ பதறி போய் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போது ஏண்டி அப்படின்னு ஆக்சுவலாக உங்கள் அப்பா அவங்கள பார்த்து கேட்க, எங்க பொண்ணு பயந்துருப்பாளோ, பயந்து அவளுக்கு அந்த ப்ரீத் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுவாளே அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதற என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி டேயோட அப்பா கேட்க நத்திங் அப்படின்னு ஆக்சுவலாக உங்களோட அப்பா வந்து சமாளிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் வந்து அங்கே சமாளிக்க முடியல. ஸோ அவங்க எல்லோரும் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது எல்லார்கிட்டையும் ஆக்சுவலாக தான் சொல்கிறாரு, அவங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது போல், ஸோ அதான் சொல்ல பயப்படுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது, நான் ஒய்யனை மேரேஜ் பண்ணிக்கிறேன், அவளை கேர் பண்ண என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆக்சுவலாக ஒய்யனோட அம்மா எப்படி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரில, அவளுக்கு வேறு எதுவும் பெரிய பிரச்சனை கிடையாது, அது எதனாலன்னா நிறைய பேர் அவளை நீ ரொம்ப குண்டாக இருக்க, மற்றபடி உனக்கு மேரேஜ் ஆகாது அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 2 இயர்ஸாக இவளுக்கு இந்த மாதிரி
உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நான் சரி பண்ணிக்கிறேன், அவளை எனக்கு மேரேஜ் பண்ணி மட்டும் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி டேயே ரொம்ப ஹம்பிளாக கேட்குறாரு. அப்போது எல்லாருக்குமே அதில் ஹாப்பி தான். ஸோ உங்களுக்கும் டேக்கும் மேரேஜும் நடக்குது. மேரேஜ் வந்து நடந்து முடியுது. டே வந்து ரொம்ப உங்களை கம்ஃபர்ட் பண்ணி உங்களை மேரேஜ் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக அவர் மேரேஜுக்கு பேசினா கொஞ்ச நாள்லேயே உங்ககிட்ட ரொம்ப பேசி பழகியிருப்பார். உங்களுக்கான அந்த ட்ரஸ்ட்டை வந்து அவர் உருவாக்கியிருப்பார். ஆக்சுவலாக அவருக்கு மேலே ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து அவரை மேரேஜ் பண்ணதுக்கு சம்மதிச்சிருப்பீங்க. இப்படி உங்களோட ப்ராசஸ் எல்லாம் அப்படியே நல்லாவே நடந்து தான் ஆக்சுவலாக உங்களுக்கு மேரேஜே நடந்திருக்கும். ஸோ டுடே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஸோ வந்து டே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கான். அவனுக்கு வந்து உங்கள் கூட நெருங்கும்போது இல்லாத ஆர்வம்லாம் இப்போ இருக்குது. ஸோ ஏன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு சப்பீஸ் கேர்ள்ஸ்னால். சப்பி கேர்ள் தான் சைட் அடிப்பான், சப்பி ஆன்ட்டியாக இருந்தாலும் சைட் அடிப்பான். அப்படி ஒரு கிரேசி அவனுக்கு அந்த விஷயத்தில். ஏன்னு தெரியாது, ஆனால் சப்பியாக இருக்கிறவங்களாம் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அதனால் இப்போ ஒய்ஃபும் வந்து சப்பியாக இருந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பான். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஆக்சுவலாக உட்காந்துருக்க. இப்போது ஆக்சுவலாக டேயோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சிம்மனும் ஜேகேவும் உள்ளே இருக்காங்க. அவங்க மச்சான் நீ சொன்ன மாதிரியே சப்பி கேர்ளை தான் மேரேஜ் பண்ணியிருக்க, எப்படி என்ஜாய் பண்ணுவா போல இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாவா, என்ன மச்சான் பிளான் பண்ணிச்சிருக்க? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேறு, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ண போறியா மச்சான்? இல்லைனா ஏதோ டெய்லி ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி சொல்கிற? டேய் எனக்கு புதுசு தான்டா மாமே, உனக்கு புதுசு தான் தெரியுது. ஆனால் இவ்வளோ நாளும் கையடிச்சதுக்கெல்லாம் பலன் கிடைச்சிருக்கா மச்சான்? கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதையும் பொண்டாட்டி வந்தால் தான் தெரியும். தெரியும் கண்டிப்பாக கிடைக்கும்டா. நீ நினச்சது மாதிரியே வாழ்கிற மச்சான். இல்லை வாழ போகிற அப்படின்னு சொல்கிறேன். என்னவோ தெரிலடா, ஆனால் பாவண்டா ஒயன், அவளை ஹர்ட் பண்ணிடக்கூடாது எந்த விஷயத்துலையும். அது மட்டும் கவனமாக இருக்கணும். அவளை ஹர்ட் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக நான் நினச்சதை விடவும் ஹாப்பியாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் உண்மைதான்டா அப்படின்னு அவங்களுக்குள்ள கிண்டல் அடிக்க கேலி அடிக்கன்னு கொஞ்சம் ஜாலியாக போகுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கட்டில் அவன் தாண்டா ஒரு பெரிய வேலையாக பார்த்து விட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி கட்டிலையும் உடச்சி வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ சுமூகமாக நீங்கள் வந்து உட்காரவும் ஆக்சுவலாக வந்து கட்டில் உடையுது. நீங்கள் அங்கேயே கொஞ்சம் பயப்படுறீங்க. ஆல்ரெடி டேஸ்ட் சொல்லியிருப்பான், இது மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்கடா, குரங்கு சேட்டை எதுவும் அவள் பயப்படுவா அப்படின்னு. இதில் தெரியாமல் அவங்களும் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து வந்ததுமே பயந்து நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஆஹா பரவாயில்லையே, இது கூட நமக்கு தான் சாதகமாக வேலை பார்க்கும் போல இருக்குது. திட்டலான்னு வந்தேன்டா, லைஃப்லையே உருப்படியாக என்னை தான் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்கடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு என்னடியாச்சு? நத்தி கட்டில் உடஞ்சிடுச்சு, அவனுங்க பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அது என்ன ஏங்க இப்படி எல்லாமே பண்ணுவாங்க? எதுக்கு இப்போ ப்ரீத் ஆகுது? நான் இருக்கேன்ல இங்கே. என்ன வேறு ஏதோ நடந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா? அதான் கட்டிலெல்லாம் உடஞ்சிருக்கு, ஓகேவா? கட்டில் தானே, ஓகே தான், சரி கூலாவு ஒன்றும் இல்லை அப்படின்னு திரும்பவும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு, அம்மா ஏறு, நான் நெக்ஸ்ட் ரூமுக்கு நம்ம சேஞ்ச் ஆகிக்கலாம், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. முன்னாடி பார்க்குறா. போகலாம்ல? போகலாங்க. ஐயோ கொஞ்சிறாளே. ஏண்டி எப்படி தான் பேசுவியா? எப்போவுமே நல்லா இருக்குடி நீ பேசுகிறது. அப்படின்னு நீங்கள் ஷை ஆகிட்டு குனிறீங்க. அப்போது ஐயோ அழகா இருக்கடி நீ. இவனுங்க பண்ண ஒரே உபத்திரம். சேஞ்ச் ஆக வேண்டியது இருக்குது.
இருடி நான் அம்மாகிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே உங்களை விட்டு போக மனலாமல் போக நீங்கள் ஏங்க சீக்கிரமாக வாங்க எனக்கு பயமாக இருக்குது டே அவங்கக்கிட்ட சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு அவங்க மம்மிட்டு தான் ஏதோ ஷேர் பண்ணிட்டு வர அவங்களும் ரூம் வந்து காட்டி கொடுக்குறாங்க, இந்த ரூமில் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்போது ஓகே மம்மி அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவங்கள வந்து கூப்பிட நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே தான், நம்ம நெக்ஸ்ட் ரூமில் போய்க்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போக நீங்கள் போனதுமே ஆக்சுவலாக திரும்பவும் அந்த கட்டில் போய் உட்கார பயப்படுறீங்க. அப்போது என்ன ஆச்சுடி உட்கார, இங்கே எதுவும் இருக்காது, சரி வா நான் உட்காறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே உட்காடுறான். உட்காந்துட்டு அப்படியே உங்களை பார்க்க உட்காருடி அப்படிலாம் ஆகாது, ஆக்சுவலாக வந்து கட்டில் அங்கே உடச்சிருந்தானுங்க அதனால் அப்படி ஆச்சு, நீ உட்கார்ந்ததுனாலலாம் இல்லை, நீயா ஒன்று கற்பனை பண்ணிக்காத, வா உட்காரடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே இழுத்து பக்கத்தில் உட்கார வைக்கிறான். அப்போ நீங்கள் எங்க எதுவும் உடஞ்சிட போகுது அப்படின்னு பயத்தில் அப்படியே கட்டில் உட்காந்தது கொஞ்சம் எந்திக்க பார்க்குறீங்க. உட்காரடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இழுக்க அவன் மேலேயே போய் விழுறீங்க, அவனோட சேர்ந்து கட்டில் விழுந்து கிடக்குறீங்க. அப்போது என்னங்க என்ன பண்ணுறீங்க? ஏண்டி நான் உட்காருன்னு சொல்கிறேன், நீ என் மேலே படுத்து கிடக்குற, உன்னை தான் என் மேலே படுக்க சொன்னேன். அப்படி இல்லையா, சரி சாரி அப்படின்னு எந்திக்கிறீங்க. எதுடி சாரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை இழுத்து அவன் மேலே வர நீங்கள் கீழே இருக்கீங்க. என்னங்க அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்க உங்கள் கண்ணத்தெல்லாம் அப்படியே புசு புசுன்னு இருக்கா. ஐயோ இதெல்லாம் அப்படி கடியவா அப்படின்னு கேட்கா. என்னங்க கொஞ்ச நேரம் பேசலாம், அப்புறம் இது வரைக்கும் எதுவும் பேசினது இல்லையா? உங்கள்கிட்ட நிறைய பேசியிருக்கேனே, நம்ம இன்டிமேசிங் வரைக்கும் பேசியிருக்கோம், இனி என்னடி பேசணும்? டைரக்டாக செயல் தான். ஏங்க பயமாக இருக்கு. ஐயோ பயத்தில் தீய வைக்க ஏண்டி? அது இப்போ பாரு பயம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸில் அப்படின்னு கிஸ் பண்ணுறோம். அப்போ நீங்கள் ஏங்க பேசலாம், என்னடி பேசணும், நாளை பேசிக்கலாம்டி அப்படின்னு நீங்கள் எந்திக்க அவன் பிடிச்சி தள்ளிட்டே உங்கள் மேலே கவர் ஆகிட்டே இருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரேப் பண்ணுறீங்க நீங்கள், இதெல்லாம் மோசம், அதுக்கு சமம் இது. என்னடி பண்ணேன்? ஐயோ இதுக்கு பேரா? அப்போ எதுவும் கிடையாதா? இன்னைக்கு வேணாம், நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம். இன்னுமாடி? ஐயோ தெரியாமல் இல்லடி ஒன்று கூப்பிட்டு வந்தேன், தப்பு பண்ணிட்டனோ? அதெல்லாம் முடியாதுடி, எனக்கு நீ வேணும். ஏங்க ப்ளீஸ். என்னடி இப்படி பண்ணுற? நான் என்னமோ கனவு வச்சுருந்தேன், நீ என்னன்னா வேண்டாங்கிற. முடியாது ஓயன், என்னால் வெயிட் பண்ண முடியாதுடி, ப்ளீஸ் டி. எங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். எது கொஞ்ச நாள் கூடயா? அதெல்லாம் முடியாதுடி, ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு, கொல்லுன்னு இடுப்பெல்லாம் வச்சுருக்கேன், நான் பார்த்ததே முதல்ல இந்த கொல்லுன்னு இருக்கிற இடுப்பை தாண்டி, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு வேணும் அப்படின்னு உங்கள் ஹிப்பில் அவன் ஹேண்ட் வச்சு ப்ரெஸ் பண்ண நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஏதாவது தோணுதாடி? ஏங்க உன்னை வீக்னஸ் இங்கேயாடி? கையெடுங்க. பிடிச்சிட்டேன், வீக் பாயிண்ட்டை நான் பிடிச்சிட்டேன்டி.
புருஷனுக்கு இது வரைக்கும் நீ சொல்லாமே இருந்துட்ட, ஏன்டி சொல்ல? தெரிஞ்சிருந்தா மேரேஜுக்கு முன்னாடியே ஒரு 4-5 ரவுண்ட் போயிட்டு வந்திருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன், சரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இப்போ போட்டு பெண்ணு பெணிஞ்சிட்டு இருக்கான் மாவு பசஞ்சர் லட்சணத்தில். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வலிக்குது. ஆமாம், இது என்னடி அப்படின்னு உங்கள் பெல்லி பட்டன் மேலே அவன் ஹேண்டு அப்படியே ஒரு மாதிரி ட்ராயிங் வரையுது. கையிடுங்க, முடியல. ஏய், அதுதாண்டி அங்கே வைக்கிறது. கை எங்கே போகுது? ஏங்க நீங்கள் ப்ராப்பராக எதையுமே செய்ய மாட்டிங்களா? ஃபஸ்ட்டு செய்கிறதுலேருந்தெல்லாம் அப்போ யார் செய்கிறது? என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஏய், என்னடி ஃபஸ்ட்டு செய்யணும் லாஸ்ட்டு செய்யணும் சொல்லடி. என்னடி? அது 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 என்னங்க? கை அங்கே வைக்காதீங்க, நீங்கள் கையிடுங்க. அங்கே தாண்டி வைப்பேன். இப்போ என்ன பண்ண போகிறா? உங்கள் லெக் பிட்வீனில் அவன் ஹேண்ட் பிளேஸ் ஆகுது. நீங்கள் என்னங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஏய் அப்பா, என்னாடி போதையாக இருக்கே அப்படின்னு உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணி பயங்கரமாக அவன் கிஸ் பண்ணுறான். அப்படி அவனும் ப்ரீத் பண்ணுறான். ஏய் அப்பா, என்னடி ரகசியம் வச்சுருக்கா? என்னமோ பண்ணதேடி அப்படின்னு அவன் ஷர்ட்டெல்லாம் கழட்டுறான். நீங்கள் அப்படியே ஷையாகி அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் ஏய் ஷர்ட் கழட்டினா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது, கழட்டுறி பட்டனை கழட்டு பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் ஹேண்ட் வச்சு கழட்ட போகிறீங்க. இப்படி இல்லை இப்படி அப்படின்னு உங்கள் மவுத்தில் கை வைக்கிறான். இங்கே அங்கே கைங்க நான் சரி நான் பண்ணி விட்றேன். பண்ணி விட்றியா? ஜிப்போ இப்படி தான் கழட்டணும். கழட்டணும். கழட்ட மாட்டியா? கழட்டு அப்படின்னு நீங்கள் ஷை ஆகிட்டே சொல்கிறீங்க. அவன் உங்களை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். ஏய் ரொம்ப அழகாக இருக்கடி, நீ ஷை ஆகிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ என் லவ் யூ டூ அப்படின்னு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் ஜஸ்ட்டில் உங்கள் ஃபேஸை வச்சு அப்படியே ரப் பண்ணிட்டே இருக்கீங்க. என்னடி பண்ணுறா? ஒன்று பட்டன் கழட்ட சொன்னடி, அதுதான் ஒரு மாதிரி இருக்கும்னு நீ பண்ணுறது அது மேலே இருக்குடி. ஐயோ முழுவன் அப்படின்னு உங்கள் ஹேரை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் ஃபேஸ் வச்சு ரப் பண்ணுறது அவனுக்கு முடியலை. அவன் கண்ட்ரோலை மீறி அவன் உங்கள் ஹேருக்குள்ளே அவன் ஹேண்டை விட்டு என்னடி பண்ணுறா அப்படின்னு இழுக்க, ஏங்க அப்படின்னு உங்கள் நெக்கை அப்படியே வளைச்சி அது மேலே அவன் பைட் பண்ண. ஏங்க என்னாச்சு? என்ன பண்ணுறீங்க? ஏய் கிக்கிஸ்தி வலிதா? லைட்டாக தானே, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணுவோமா? வலிக்காது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணாலும் வலிக்காது. இங்கே பாரு அப்படின்னு உங்கள் ஹேண்ட் எடுத்து அவன் உங்கள் நெக்கில் கை வைக்க, உங்கள் நெக்கில் ஆக்சுவலாக லைட்டாக ப்ளீட் ஆகுற அளவுக்கு வீங்குது. என்ன பண்ணீங்க? எனக்கு எப்படி வலிக்கலை, ஆனால் இது ரொம்ப கடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல. இப்படி தான் என்ன கடித்தாலும் வலியாது. கடியவா? அப்படியே ஒன்று மொத்தமாக கடியணும். கடியவாடி
நீ செய்யாத செய்யாத எனக்கு இன்னமும் பண்ணவே தான். ஏங்க பண்ணலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறான். உங்கள் சாரி பின்னெல்லாம் எடுத்து விடுறான். அப்போ நீங்கள் அவனை அப்படியே தள்ளி அவனோட ஷர்ட்டெல்லாம் கழட்டுறீங்க. அவன் சொன்னது மாதிரி மவுத் வச்சு அவன் பட்டன்லாம் கழட்டுறீங்க. அப்போது சொர்க்கம்டி சொர்க்கம், அவனோட மவுத்துன்னா சொர்க்கம் தாண்டி அழைக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கண்ணத்தில் அவர் ரப் பண்ணிட்டு பையன் லட்டு ஏய் அப்படியே நீங்கள் அவன் கண்ணையும் பார்க்குறீங்க. அவன் உங்கள் கண், உங்கள் நோஸு, உங்கள் ஃபேஸ் அப்படியே அட்மையர் பண்ணி உங்கள் கண்ணத்தில் தான் ஆக்சுவலாக அவன் சின்னோட சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கான். ஸோ அவன் லிப்ஸு உங்கள் லிப்ஸும் உரசாத குறையாக உரசிட்டுருக்கு. அந்த கேப்பில் அவன் கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூ டி ஐ லவ் யூ ஏய் லவ் யூ சொல்கிறீ லவ் யூ லவ் யூ லவ் யூ. நீங்கள் கை எங்கே வைக்கிறீங்க? ஏய் கீழே வச்சா கீழே வைக்கிறேன்னு சொல்கிற, அப்போ மேலே வைப்போம். மேலே வச்சா எங்கே வைக்கிறேன்னு கேட்டால் என்னடி அர்த்தம்? எல்லா இடத்துல வைப்பேன், நான் எல்லாம் வைப்பேன். ஏன் எனக்கு தானே இதெல்லாம்? உங்களுக்கு தான். ஆனால் நீங்கள் பண்ணுறது வலிக்குது. எங்கே வலிக்குது? வலிதா இல்லை தெரில, என்னென்னமோ பண்ணுது. அப்படியா? என்ன பண்ணுது? தெரில சொல்கிறேங்க. லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தள்ளி விட்டு அவன் அப்படியே உங்கள் மேலே கவர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மென்று முழுங்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு தெரியுது அவனுக்குள்ளே நீங்கள் ரொம்ப தொலைஞ்சு போயிட்டுருக்கீங்க, ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க. ஸோ அப்படியே அவன்தான் உலகம் அப்படிங்கிற அளவுக்கு அவன் ஒன்று பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் அவங்க காலோட பெட்வீனில் வந்து அப்படியே பயங்கரமாக கடிக்கிறான். நீங்கள் ஏங்க விடுங்க அப்படின்னு அவன் ஹெட்டை அப்படியே ரப் பண்ணிட்டே இருக்கீங்க. அவன் அப்படியே பண்ண நீங்கள் உங்களுக்கு மெய்மறந்து கத்திகிட்ருக்கீங்க. நீங்கள் மூன் பண்ண அவன் ஹெவி பண்ண அப்படின்னு ரெண்டுமே போகுது. ஸோ அப்படியே இன் பண்ணி இன்டிமேசிங்காக ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இப்படியே நீங்கள் மார்னிங் எந்திக்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு 12 o'clock இருக்கும். நீங்கள் எந்திக்கிறதுக்கு லேட் ஆயிடுது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, கை வச்சு தடவி பார்க்குறீங்க கிட்ட இருந்த டேயை. ஆக்சுவலாக அங்கே காணும் ஆளை. அப்போது நம்ம தான் லேட்டா? ஐயோ இங்கே வந்துட்டு இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமே, என்ன சொல்ல போகிறாங்களோ, இவரை எங்கே காணும் அப்படின்னு ஆக்சுவலாக உங்கள் ட்ரெஸ் அப்படியே பார்க்குறீங்க. பெட்ஷீட் மட்டும்தான் கவர் ஆகியிருக்கு. அப்படியே உங்கள் ஜஸ்ட்டு மேலே அவன் மார்க்கர் எடுத்து எழுதிட்டு போயிருக்கான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு எங்கெங்கே எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஏய் ஏர்லியா எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அது மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ எப்போ எழும்புறியோ அப்போ எழுந்திரிச்சிக்கோ. எழுந்திரிச்சதும் உன் மாமன் பக்கத்தில் இருக்க மாட்டேன். வந்து உன்னை இன்னும் நல்லா கவனிக்கிறேன், சரியா? போயிட்டா அப்படின்னு அதிலே கிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படின்னு நீங்கள் வெட்கப்பட்டுட்டு அதை பார்த்துட்டு திரும்ப அதையே பார்த்துட்டு குளிக்க போகிறீங்க. அப்போது குளித்து முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்து சாரி வேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் டோர் ஓப்பன் ஆகுது. ஐயோ யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டோருக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறீங்க. ஒழிஞ்சிட்டு யார்? ஏய் நான் தாண்டி உன் புருஷன்
அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே வந்துட்டு அப்படியே டோரை தாள் போட்டுறான். ஏன்னா நீங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கீங்க போல் அப்படின்னு நினச்சிட்டான். ஸோ பார்த்துட்டு ஹேய் நான் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரைக்குறையாக ட்ரெஸ்ஸில் நிற்கிறீங்க. அப்படி இன்ஸ்கர்ட்டு கட்டி அதுக்கு மேலே சாரியை சொருகாமல் அப்படி மேலெல்லாம் அப்படி பாதிக்கு மேலே ரிவீல் ஆகிட்டுருக்கு. அப்போது நீங்கள் தானா? ஆமாம், எங்கே போனீங்க? அதான் சொல்லியிருந்தேனே அப்படின்னு உங்கள் ஜஸ்ட் அப்படியே இழுத்து காட்டுறான். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஏய் என்ன, நான் பார்த்தது தானே, அப்புறம் பார்க்கக்கூடாதா? இப்போ பார்க்கக்கூடாதா? என்ன பண்ணுறீங்க? ஏய் போகலாமா? என்ன அம்மா உனக்கு பசி இல்லையாடி? இவ்வளோ நேரம் தூங்கியிருக்க? சரி வா சாப்பிட போகலாமா? நீங்கள் ஏதோ கேட்குறீங்க? ஏய் ரெண்டும் தான் சாப்பிட்லாம். போங்க. ஏய் போகலாண்டி. எப்படி சாப்பிட்றது? அது ரெண்டுமே சாப்பிட்லாம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்டில் இருக்கிற ஆக்சுவலாக ஒரு ஹேண்ட்ஸ் நிறைய வந்து ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஏதோ வச்சுருந்துருக்கான். ஸோ அதுதான் கொண்டு பெட்டில் வைக்கிறான். இங்கே என்னங்க கீழே போவே இல்லை, நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்களா? யார் சொல்லுவா? அம்மாலாம் போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? ஏய் இது என்னோடய ஃப்ளாட் அடி. அவங்க நேற்றுக்கு எனக்கு மேரேஜுங்கிறதுனால இங்கே இருந்தாங்க. ஓகே. உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஃப்ளாட்டு? ஏய் இது நான் வாங்கினதுடி, என் பொண்டாட்டி கூட தனியாக இருக்கிறதுக்காக நான் வாங்கினது. நீங்கள் சொல்லவே இல்லை. அதான் இப்போ சொல்கிறேன். அப்போ போயிட்டாங்களா? யாரும் இல்லையா? நான் தான் சொன்னேன், அனுப்பி விட்டு தான் வந்துடுறேன். ஏது? சின்ன வேலை இருக்குன்னு சொன்னேன்ல, அதான் அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு வீட்டில் கொண்டு விட்டுட்டு வரேன். அப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகலையா? ஆஃபீஸ் எதுக்குடி இன்னைக்கு? நீ இருக்கும்போது நான் எப்படி ஆஃபீஸ் போகிறது? சரி சாப்பிட்லாமா? வேணாம். என்ன சாப்பிட? இப்போதைக்கு இது சாப்பிடு, பசி கொஞ்ச நேரத்துக்கு ஓகே ஆகும். அப்புறமா கீழே நான் உனக்காக சமைச்சு வச்சுருக்கேன், அது சாப்பிடலாம். அப்புறம் அப்படின்னு உங்கள் ஜஸ்ட் மேலே எழுதியிருப்பான்ல, அது அப்படி பார்க்க அது கொஞ்சமாக தான் அழிஞ்சிருக்கு. ஏன்னா அவன் எழுதி வச்சிருந்து மார்க்காது. ஸோ அது சீக்கிரமாக போகாதுல்ல. அவன் பார்த்துட்டு சிரிச்சுட்டு, இது உனக்கு தெரிஞ்சது அடி படிக்க? தெரிஞ்சு நல்லா தெரிஞ்சது. இது படிக்கிறதுக்கு என்ன அப்படியா அப்படின்னு அவன் அப்படியே சக் பண்ண. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? மோசுனீங்க கொஞ்சம் அப்படின்னு அவன் வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீமெல்லாம் எடுத்து பெட்டில் அப்படியே போடுறான். இதெல்லாம் எதுக்கு? சாப்பிட தர உனக்கு சாப்பிட வேணாமா? சாப்பிடணும் தான். அப்போ சாப்பிட எடுத்து. நீங்கள் ட்ரெஸ் மாற்றவே விடலை. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன். எங்கே போகிற? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எங்கள் கூட தானே இருக்க போகிற? இன்றைக்கி வீட்டுக்குள்ள, அப்புறமா மூவி, அப்புறமா 1 வீக் நான் எங்கேயும் போக மாட்டேன். ஏய் ஆமாடி, சும்மா ப்ளே பண்ணாதீங்க நீங்கள். என்னடி ப்ளே? அதுதான் நடக்க போகுது, அதுதான் சொல்லிட்டுருக்கேன். அப்போது நான் ஒன்று கேட்கவா? கேளு, தாராளமாக கேட்கலாண்டி. நீ என் பொண்டாட்டி, நீ கேட்கலாம். எங்க அப்படின்னு அவன் ஜஸ்ட்டில் போய் சாஞ்சிட்டே, நீங்கள் இதே மாதிரி எப்போவும் இருப்பீங்களா? இல்லை இப்போ மேரேஜ் ஆகி இருக்கிறனால, புதுசாக இருக்கிறனால என்கிட்ட பாசமாக இருக்கிற மாதிரி? யார் இப்போ பாசமாக இருந்தாடி? நீ பார்க்க ரொம்ப செக்ஸியா ஒரு மாதிரி இருக்கியா?
அது எனக்கு வேணும், அதனால அப்படி இருக்கேன். இதுக்கு பேர் பாசமா? இதுக்கு பேர் பாசம்னா எனக்கு தரலையடி பாசமாலாம் அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு தூக்கி வாரி போட உங்கள் ஃபேஸ் எல்லாம் வேர்க்குது, அப்படி ஸ்வெட்டாக ஆரம்பிக்குது. அவன் என்னடி? நோ நோ சும்மா சொன்னேன்டி, என்னை பார்த்து அப்படியா தெரியுது, விளையாடுனேன்டி அப்படி சொல்லவும் தான் கொஞ்சம் கூலாகி நீங்கள் போங்க அப்படின்னு அவன் ஜஸ்ட்லேயே அப்படியே செல்லமாக அடிக்கிறீங்க. அப்போ அவன் ஏய் வலிக்குதுடி அப்படின்னு உங்கள் 2 ஹேண்டையும் பிடிச்சிட்டு அப்படியே அவன் டக்குன்னு ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து அதை பேக்கிங்கெல்லாம் இது பண்ணிவிட்டு அவன் வாயில் வைக்கிறான். அப்போது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் 2 ஹேண்டையும் பிடிச்சி அப்படியே அவன் கட்டலில் பின் பண்ணிவிட்டு அப்படின்னு உங்கள் வாயில் திணிக்க நீங்களும் அதை சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு அவன் அந்த ஐஸ்கிரீமே எடுத்துகிட்டு அது ஒரு மாதிரி க்ரீமியாக உங்கள் நெக்லெல்லாம் அப்படியே ஊற்றுது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உங்கள் மவுத்தில் வேறு நிறைய இருக்குது ஐஸ்கிரீம். அப்படியே நீங்கள் மென்னுட்டே அவன் பண்ணுறதையும் தாங்காமல் ஒரு மாதிரி சிங்கிட்டே இருக்கீங்க. அப்படின்னு நீங்கள் சினிங்க உங்கள் ஜஸ்ட் மேலே கீழேன்னு போக அவன் ஒரு மாதிரி டெம்ட் ஆகி உங்கள் ஜஸ்ட்லெல்லாம் அப்படியே ஊற்றி அதை அப்படியே சக் பண்ணிகிட்ருக்கான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவன் அடுத்தடுத்து கவர்லாம் ஓப்பன் பண்ணி உங்கள் உடம்பு ஃபுல்லாக அதை ஊற்றி அது சப் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் அடிக்கடி உங்களுக்கு நிறைய மவுத்துலேயும் ஊட்டுறான். ஏன்னா நீங்கள் பசியாக இருப்பீங்க அப்படிங்கிறனால அதுக்கும் சாப்பாடு கொடுக்குறான், உங்களுக்கும் சாப்பாடு அப்படின்னு அவன் உங்களையும் மென்று உங்களுக்கும் சாப்பிட கொடுக்குறான். இப்படி 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட் இங்கே முடியுது. இது எப்படி இருந்தது அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட இமோஜிஸ் மூலம் எங்களுக்கு சொல்லுங்கள், சரியா? ஓகே, பை, see you, love you all.